திமுக தரப்பிலிருந்து பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் இணைந்திருக்கார். வணக்கம் பேராசிரியர், இணைந்ததற்கு. இன்று பிரதமர் தமிழகம் வந்திருக்கார். ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் நேரடியாக போய் நிவாரண உதவி கேட்டிருந்தார். இன்றைய பிரதமர் வருகையில் தமிழக முதலமைச்சர் இதை மீண்டும் வலியுறுத்துவாரா? நிவாரணம் கிடைக்கும் எதிர்பார்க்கலாம்? நாம் எதிர்பார்ப்போம். ஏனென்றால் மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய சூழலை எடுத்து சொல்லி இருக்கிறார். ஒரு பிரதமர் பணத்தை கையில் வைத்திருக்கிற மாபெரும் பிரதமர் ஒருவர் வந்திருக்கிறார் என்று சொல்லுகிற போது, பாதிக்கப்பட்ட மாநிலத்திற்கு வந்த பிரதமர் அவர்கள் எப்படியானாலும் கொஞ்சமேனும் கையில் கொண்டு வந்திருப்பார் என்று நாம் எதிர்பார்க்கலாம். மனிதாபிமானத்தோடு நமக்கு உதவிகள் செய்வதற்கும் நமது பிரதமர் அவர்கள் ஏதாவது திட்டங்கள் கொண்டு வந்து அறிவிப்பார் என்று நாங்களும் உங்களோடு சேர்ந்து எதிர்பார்க்கிறோம். அதே போல பிரதமருடைய வருகையில் ஏற்கனவே நேரு ஸ்டேடியத்தில் நடந்தபோது அந்த நிகழ்வுக்குள்ள தமிழக முதலமைச்சர் வலியுறுத்தினார், விழா மேடையிலே வலியுறுத்தினார். அது போன்ற நிகழ்வுகள் இடம்பெறும் நினைக்கிறீங்களா? இன்று கண்டிப்பாக நடைபெறும். நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் வலியுறுத்துவார். ஏனென்றால் நமக்கு தேவை இருக்கிறது. நமது மக்கள் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். சென்னை இந்த வடக்கே உள்ள 4 மாவட்டங்கள், அதே போல் தெற்கே உள்ள 4 மாவட்டங்கள் பெரும்பாடுபட்டு கொண்டிருக்கிற சூழலில் நிச்சயமாக நமக்கு வர வேண்டிய பாக்கிகளோ அல்லது நமக்கு தர வேண்டிய நிவாரண நிதிகளையோ மாண்புமிகு முதலமைச்சர் வலியுறுத்தி கண்டிப்பாக கேட்பார். அதில் ஒன்றும் மாற்று கருத்தில்லை. இப்போ இந்த விழாவின் மூலமாக இப்போ பிரதமர் வர்றார் அப்படின்னா அது வெறும் அரசு நிகழ்ச்சின்றதை தாண்டி பாஜக சார்பில் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அவங்க தேர்தலுக்கு தயாராகிறாங்க. அப்படின்றப்போ பாஜக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறதுன்னு பார்க்கலையா? யதார்த்தம் தான். இப்போ ஒரு உதாரணமாக, இப்போ நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திருச்சி போகிறார் என்று சொன்னால், திருச்சியிலே நமக்கான கட்சி தலைவர்கள் அல்லது கட்சி கூட்டங்கள் இருந்தால் அதை பயன்படுத்திக் கொள்வதும் கட்சியை வளர்ப்பதற்காக அவர்கள் பாடுபடுவதும் ஒன்றும் தவறில்லை. ஆனால் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பேசுகிற போது தமிழ்நாட்டிற்கென்று சிறப்பாக ஏதேனும் ஒன்றை செய்தார் என்று சொல்வதற்கு ஏதேனும் இல்லை. எல்லா திட்டங்களும் அவர் இன்றைக்கு துவக்கி வைக்கிற திட்டங்கள் எல்லாம் எப்பொழுது அடிக்கல் நாட்டப்பட்டது, எப்பொழுது இதற்கான விதை விதைக்கப்பட்டது என்பதை மாண்புமிகு பிரதமர் புரிந்து கொண்டிருப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். எக்காரணத்தை முன்னிட்டும் முழுவதும் தங்களுக்கானது என்று கொண்டாடுவதற்கு இங்கு எதுவும் இல்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டை பற்றி சொல்லுகிற போது, நாங்கள் உயர்கல்வியிலே எதெல்லாம் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம், எதெல்லாம் செய்ய இருக்கிறோம், எதெல்லாம் செய்திருக்கிறோம், இந்தியாவிலேயே ஒரு முன்மாதிரியான மாநிலமாக நாங்கள் உயர்கல்வியிலே வளர்ந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற போது, மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அவருடைய ஆட்சியினுடைய சாதனைகளை அவர் சொல்லலாம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் வந்திருந்த மாநிலத்தில் இந்த மாநிலத்தை பற்றிய பெருமைகளை, உயர்கல்வியினுடைய பெருமைகளை நாம் சொல்லுகிற போது அதை ஒத்துக்கொண்டு அதை நம்மை வாழ்த்தி விட்டல்லவா அடுத்த இடத்திற்கு அவர் போக வேண்டும். அங்கேயே ஒரு காழ்ப்புணர்ச்சி இருப்பதாகத்தானே உணர முடிகிறது. அப்படி பார்க்கிற போது அவர் தமிழ்நாட்டை வேறுபட்டு தான் பார்க்கிறாரோ என்கிற சிந்தனை தான் நமக்கு இருக்கிறது. எனவே அதை தொடர்ந்து நாம் கவனிக்க வேண்டியது இருக்கிறது. எனக்கு தெரிந்து இப்பொழுது அவர் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் புதிதான திட்டங்களையோ அல்லது புதிதாக தமிழ்நாட்டிற்கென்று சிறப்பான திட்டங்களையோ அல்லது நிதி ஒதுக்கீட்டையோ எதையும் அறிவித்து விடவில்லை. எனவே அவருடைய கட்சிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவர் என்கிற முறையில் அவர் வருவது அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை தரலாம். அதை நாம் மறுப்பதற்கில்லை. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டவங்க எல்லாம் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வர 20,000 கோடி ரூபாய்க்கு திட்டங்களை தர்றாரு. தமிழ்நாட்டு மேல பிரதமர் வைத்திருக்கக்கூடிய பாசத்துக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்றாங்களே. அதாவது நல்லா சொல்லணும்னா, காடு வாங்குது வீடு போங்குதுங்கிற சூழ்நிலையில ஒருத்தர் உட்கார்ந்து உயில் எழுதுற கதையா இதை பேசிக்கிட்டு இருக்கிறதா? 9 ஆண்டு காலம் தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தீர்கள்? என்ன சிறப்பு திட்டம் தந்தீர்கள்? ஏதேனும் உயர்கல்விக்கு என்று ஒதுக்கினீர்களா? அங்கே நீங்கள் பல்கலைக்கழகத்திலே பேசுகிற போது, நாங்கள் புதிதாக பல்கலைக்கழகங்கள் துவங்குவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு தந்திருக்கிறோம், உயர்கல்விக்கு திட்டங்களை தந்திருக்கிறோம், ஏதாவது சொல்லி இருக்கிறார்களா? அல்லது தமிழ்நாட்டிற்கு சிறப்பு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறாரா? நமக்கு நிவாரண நிதி கேட்டதற்கு இதே பாரத பிரதமர் குஜராத்திற்கும் இமாச்சல் பிரதேசத்திற்கும் அங்கிருக்கிற மாநில அரசு கேட்பதற்கு முன்னால் 1000 கோடி ரூபாய் அனுப்பிய பிரதமர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு வருகிறோம் என்று தெரியும். தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான் கஜானா சாவியை கையில் வைத்திருக்கிறார் நிர்மலா சீதாராமன். ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு வந்திருக்கலாமே, வந்த இடத்தில் அறிவித்திருக்கலாமே. பார்ப்போம்.
பொறுத்திருந்து பார்ப்போம். இவர்கள் தமிழ்நாட்டை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாமும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு விருந்தினராக வந்திருக்கிறார், அவரை காயப்படுத்த வேண்டாம் என்கிற வகையில் அவர் வருகைக்கு நாம் வரவேற்பு சொல்வதும் அவரை பாராட்டி சொல்வதும் வேறு. ஆனால் நாட்டு மக்களுக்கு பிரதமராக தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் என்ன செய்கிறார் என்பதை நாம் இன்று மாலைக்குள் தெரிந்து கொள்ள முடியும். மாலைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.